குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, ஒரு இனிய மாலை நேரம். எங்க ஊர்ல தொடர்ந்து பல நாட்களாக நல்ல மழை, மாவட்டமே நல்ல குளிர்ந்து இருக்கு. குளிர்ச்சியான மாலை நேரம். என்னுடைய மனசும் அதே போல நல்ல குளிர்ச்சியா இருக்கு. எப்போ அந்த குளிர்ச்சியை உணர முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, வெளியில எவ்வளவு வெப்பம் இருந்தாலும் சரி, சூழல் எதுவாக இருந்தாலும் சரி, அகத்தில் அமர்கிற போது அது ஒரு நல்ல ஒரு சீதோஷம், குளிர்ச்சி, ஒரு பாதுகாப்பான, மிக மிக சௌகரியமான, அழகான, ஆனந்தமான ஒரு இடமா இருக்குது. எது என்றால் அந்த அகம். பகல்ல பொழுது போகல, வேலையும் இல்லை. அப்போ அகத்துல அமரலான்ட்டு போய் அமர்ந்துட்டா அது காலங்கடந்து போகுது. அந்த அகத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்து அதை அனுபவிக்கணும். முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க, அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மாஸ்மி. பிரம்மம்னா என்ன? பிரம்மாண்டம்னு சொல்றாங்க. பிரம்மாண்டம் அது ஒரு ரகசியமான பொருள். ஹிடன் ஃபேக்டர் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது பேருண்மை, ஆனா அது மறைந்து இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அது வெளிப்படுவது இல்லை. அத்தகைய ஒரு மறைவான ஒரு பொருளை, அதுவும் அது ஆனந்தமய கோஷம் என்று சொல்ல, மிக மிக அழகானது, பேரழகு, மிக பாதுகாப்பானது. வெளி உலகத்துல பாதுகாப்பு இல்லை, எங்க போனாலும் அச்சமா இருக்கு. ஆனா அது இருக்க அந்த அகம் மிக பாதுகாப்பான, சௌகரியமான, மோஸ்ட் கம்ஃபர்டபிள், ஒரு செக்யூர்டு சோன். ஆனா மிக ரகசியமா, உள்ளார்த்தமா மறைந்து ஹிடன் ஃபேக்டர். அத எல்லாரும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பேராசை. ஆசை கூட இல்லை, பேராசை. ஏன்னா அந்த விஷயத்துல பேராசை படணும். அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு ஒரு மகான் சொல்றாரு. அந்த அனைத்துக்கும் சொன்னா தனித்தனியா அதுக்கு இதுக்குன்னு அனைத்துக்கும் அர்த்தம் இல்லை. முழுமைக்கும். அது அவருக்கு தெரிந்த தமிழ் வார்த்தையில அனைத்துக்கும் என்று போட்டு விட்டார். அப்ப மற்றவங்க அதை எப்படி எடுக்கிறாங்க? ஒவ்வொன்றுக்கும், அதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படு. அப்படி அனைத்துக்கும், முழுமைக்கும். ஆங்கிலத்தில் ஹோல்னஸ் என்று சொல்ற, முழுமை, பூரண வஸ்து. அது அதுக்கு ஆசைப்படு. ஆசைப்படுன்னு சொன்னா ஒரு தாகம் கொள், ஒரு விருப்பம் இருக்கட்டும் என்றெல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த நான் என்பது ஒரு எண்ணம். ஐ இஸ் எ தாட். ஐ இஸ் தாட். ஃபர்ஸ்ட் தாட் ஆஃப் ஆல் தாட்ஸ். எல்லா எண்ணங்களுக்கும் முதல் எண்ணமாக இருப்பது இந்த நான். ஐ இஸ் எ தாட். ஃபர்ஸ்ட் தாட், முதல் எண்ணம். அது ஏன் அப்படி சொல்றாங்க?
அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நமக்கு வேணும். அன்பர்களே, ஒன்று சொல்லிக் கொள்வேன், இங்க எல்லாரும் நல்லா சிந்திக்கணும். ஆனா மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்றாரு, சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள்னு ஒரு வார்த்தையை போடுற. அப்ப எல்லாருக்கும் சிந்திக்கிற வல்லமை இல்லையா? இந்த மலரே மலரே, இப்ப கூட அந்த பாட்டுல கொஞ்சம் போட்டு நிறுத்திட்டான். இந்த மலரே மலரே நீயார் என்ற ஒரு கவி இருக்கு. அதுல அந்த மலர் சொல்லுது, மறைபொருளான தெய்வமே நான், ஐ ஆம் த ஹிடன் ஃபேக்டர் ட்ரூத். மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை. என்ன உண்மை? நான் மலர் அல்ல, தெய்வம், முழுவதன் பொருள், பூரண பரம்பொருள். சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். இது மகிழ்ச்சி எழுதுறாரு. அப்ப அங்க மறைமுகமா மகிழ்ச்சி ஒரு விஷயத்த காட்டுறாரு, சிந்தனை செய்ய வல்லவர்கள். சிலரே, பலரேன்னு வார்த்தை போனது. அந்த சிலர்ல நீங்க இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நீங்க சிந்திக்க வல்லமை மிக்கவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் என் பங்கிற்கு பல கோணத்தில் உங்கள் சிந்தனையை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா எத்தனை பேர் தூண்டப்பட்டீர்கள்? தூண்டப்பட்டால் மட்டும் போறாது, கொழுந்து விட்டு எரியணும். அது உங்க கையில தான். தூண்டலாம், நீங்கள் தூண்டப்படலாம். ஆனால் எந்த கருத்தால் தூண்டப்பட்டீர்களோ அந்த கருத்தின் ஆழத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு வேகம், விவேகம், ஒரு வைராக்கியம் அது உங்களுக்குள்ள இருக்கணும். இருக்கணுங்கிறது மறைமுகமா அந்த காலத்துல மகிழ்ச்சி சபையில வரும்போது, அமரும் போது நம்ம எல்லாம் பார்த்து எப்படி விழிப்பாடு தெரியுமா உங்களுக்கு? அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, சிந்தனையாளர்களே என்றெல்லாம் மகிழ்ச்சி மேல இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, அழைப்பு. ஆனா தெரியும் இல்லை, எல்லாரும் அப்படி இல்லைன்னு. ஆனா அப்படி விருப்பம். அறிஞர்களே, அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, சிந்தனையாளர்களே. அப்ப நம்மளாம் அது மாதிரி மாறும். இப்போ நிறைய விஷயம் நாம ஏற்கனவே வாழ்க்கையில சிந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா எதை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னா, தேவையில்லாதவற்றை தேவை என்று கருதி கொண்டு அதை தேடுவது எவ்வாறு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்க ஆமான்னு ஒரு நாள் போடணும். நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தேட வேண்டிய அவசியமே இல்லாததெல்லாம் தேடிட்டு இருக்கும். ஆனா இந்த மாயை உலகத்துல, இந்த மாயை மனம் அது தேவை என்று கருது. இதெல்லாம் ஏன் வந்தது என்று ஒரு ஆய்வு செய்த போது சான்றோர்கள் கண்ட உண்மை, முதல் உண்மை நீங்க புரிந்து கொள்ளும். இப்ப நமக்கு ஒரு உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு, இல்லையா? ஒரு மனிதன் எதுவால் ஆக்கப்பட்டிருக்கிறான்? மூலப்பொருள் என்னன்னா உடல், உயிர், மனம். மூன்றினுடைய தொகுப்பு தான் நான் என்ற எண்ணமா எழுது. அப்ப தொகுப்புனால ஒண்ணு உருவாகுதுன்னா அது பை ப்ராடக்ட். உடல், இன்னும் நீங்க டீப்பா போனீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே உடல் இல்லை, உயிர். அம்மாவுக்கு வயிற்றுல முதல் நாள் கருவாகிற போது எது கருவாகுது? உயிர் தானே, உயிர் கரு. இப்ப கருவாயிடுச்சு, அப்புறம் உருவாகும். 10 மாசம் கால அவகாசம் எடுத்து அது உருவாகும், ஒரு உடல் எடுத்து. அப்ப உயிர், இந்த மூன்றுல மூலம் எதுன்னா உயிர், ரெண்டாவது உடல். இப்போ வெளியில வருது, அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்துருச்சு. வெளியில வந்த உடனே ஒரு சிலிர்ப்பு, அதுக்கு அழ ஆரம்பிச்சு. மனசு உணரும், மனமும் கூட சொல்றாரு உணரும். வெளியில வந்த உடனே ஒரு புதிய உலகம், ஒரு காற்று, ஏதோ ஒண்ணும் அந்த சர்மத்தில் பட்ட உடனே அது சத்தம் போடும், உணர்வு தட்டிடுச்சு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அது மனமா வேலை செய்யும். அப்போ உடல், உயிர், மனம். இந்த உடல்ல உயிர் சுழண்டு இயங்குவதனால ஏற்படக்கூடியதான் உணர்வு. அது இருக்கட்டும். இப்ப என்னுடைய கேள்வி, உடலை பற்றி ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சிடும், மனதை பற்றியும் தெரிஞ்சு வச்சிடும். ஆனா உயிரை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்போமா? பெரும்பாலும் நான் சொல்ல சாதாரண. இப்ப நீங்க கொஞ்சம் நீண்ட காலம் மகிழ்ச்சியை குருவா ஏற்றுக்கிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உயிரை பற்றி தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா நான் பொதுவா சொல்றேன், சமுதாயத்துல எல்லாருக்கும் அவங்க அவங்க உடலை பற்றி தெரியும். எவ்வளவு பலமா இருக்கு, எவ்வளவு பலவீனமா இருக்கு தெரியும். என்ன நோய் இருக்கு, அது இல்லை.
தெரியும், மனதை பற்றியும் தெரியும். எந்த அளவுக்கு கோபக்காரனா இருக்கிறேன், பொறாமக்காரனா இருக்கிறேன், ஓரளவுக்கு தெரியும். ஆனா உயிரை பற்றி ஒண்ணுமே தெரியும். ஆனா உயிர் இல்லாம அந்த நான்கிற எண்ணம் வராது இல்லையா? இந்த உடல் மனம் இரண்டுக்கும் மூலம் எதுனா உயிர். அப்ப இந்த மூன்றினால் தோக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த மூலமாகி உயிரை பற்றி அறியல, அறிஞ்சுகோன்னு சொன்னாலும் விரும்பல. இப்ப நாம உயிரை பற்றி ஓரளவுக்கு பூர்வ மத்தியில உயிருடைய இயக்கத்தை உணர்வாக பெறும். அவ்வளவுதான். இப்ப ஓரளவுக்கு போயிருக்கோம். ஆனால் இப்ப 3 அம்சம், உடல், உயிர், மனம், 3இன் தொகுப்பு நான் என்கிற எண்ண எழுச்சிக்கு காரணம்னு சொன்னேன். ஆனால் 4வது ஒரு அம்சம் இருக்கு, மிக மிக ரகசியமா இருக்கு. அதான் ஹிடன் ஃபேக்டர்னு சொன்ன. அதையும் நாம தெரிஞ்சாங்க. ஆன்மீகத்துல சிந்தனைக்கு வரக்கூடியவங்க உடல் மனதை கடந்து உயிரை பற்றி ஓரளவு தெரியணும், உணரணும், உணர முடியும். நம்ம அமைப்புக்குள்ள வந்துட்டா உயிரை உணர்ந்துக்கலாம். ஆனா 4வது ஒரு அம்சம் இருக்கு. அது எதுனா உயிர் மையம், த சென்டர் கோர், உயிர் மையம் அல்லது ஜெனட்டிக் சென்டர், கரு மையம் வச்சிருக்க. அம்மா வயிற்றுல முதல் நாள் கரு ஆச்சு பாருங்க, அந்த உயிர், அதுக்கு ஒரு மையம் இருக்கு. அந்த மையத்துலதான் இந்த உடல் அமைப்பு இருக்கு, இந்த குணமும் அங்கதான் இருக்கு. ஜெனட்டிக் வேல்யூன்னு சொல்லு, கருமைய மதிப்பு. எதுல? உயிரின் மையத்தில் ஒரு மையம், அந்த மையத்தில் இதே உடல் அமைப்பு, இந்த குணம் அல்லது மனம் அங்க இருக்கு. 2 இருக்கு, தோற்றமும் இருக்கு, தன்மையும் இருக்கு. இப்போ கரு உருவாகுது, அந்த மையத்துல தோற்றமும் எப்படி இருந்தது? அரூபமா இருந்தது. அது ரூபமா தாயின் வயிற்று இந்த சத்தை உறிஞ்சி உள்ளுக்கு இருக்கிற ப்ளூ பிரிண்ட்னு ஒண்ணு இருக்கே, இந்த மையத்துல இருக்குது, இந்த உடல் அமைப்பு இருக்கே, அது அரூபமா இருக்கு. சார் மையத்துல இந்த உடல் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. அரூபமா இருக்கு. அந்த அரூபத்துக்குள்ள ரூபம் இருக்கு. அதனால அதை என்ன சொன்னாங்கன்னா, அரூபா ரூப சொருப்பனே. ராதாகிருஷ்ணா, நீ ராதாகிருஷ்ணன் இல்லை, அரூபா ரூப சொரூபன். அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் விளக்குறேன், நீங்க நல்லா கவனிக்கணும். நீ கொஞ்சம் ஆழமா போகுது வருது. அப்படி நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துறேன். ஒரு கண்ணாடிய செவத்துல மாட்டியிருக்கோம், இந்த பக்கம் ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கிறோம், ஒரு 10 அடி தள்ளி வைக்கிறோம். இப்ப இந்த கண்ணாடியை பார்த்தோம்னா இந்த ஆப்பிள் பழம் அங்க கண்ணாடியில தெரியும். அப்ப ஏட்ட கேட்டாலும் எப்படி தெரியுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணாடிக்கு பிரதிபலிக்கிற ஒரு தன்மை உண்டு, அதனால அதுக்கு முன்னாடி எதை வச்சாலும் அது பிரதிபலிக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனா ஒரு கேள்வி, எதுவுமே பிரதிபலிக்கணுமானா மோதணும். முதல்ல மோதுதல், அப்பதான் பிரதிபலிக்கும். அப்ப என்ன இருக்கு, இந்த ஆப்பிள் பழம் கண்ணாடியில போய் மோதி இருக்கு, அதனாலதானே பிரதிபலிக்குது. ஆனா பிராக்டிகலா என்ன பாக்குறோம், இது போய் மோதவே இல்லை, அது பேசாம இங்க இருக்கு, இந்த டேபிள்ல இருக்கு ஆப்பிள், கண்ணாடி அங்க இருக்கு, போய் மோதவே இல்லை, ஆனா மோதாம பிரதிபலிக்காது. ஆகவே ஏதோ ஒண்ணு மோதி இருக்கு. இன்னொரு கேள்வி எழுப்புறோம், அது என்னவென்றால், இந்த ஆப்பிள் பழத்திலிருந்து என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா அலை, ரேடியேஷன். ஏன்னா ஆப்பிள் பழம் என்பது பல கோடி அணுக்களால் ஆனது, தன்னைத்தானே சுழலக்கூடிய அணுக்களால் ஆனது. ஒண்ணும் இந்த அணுக்கள், தன்னைத்தானே சுழலக்கூடிய அணுக்கள் இருக்கு பாருங்க. அணுக்கள் சுழலும் போது எங்க ஒரு சுழல் சக்தி இருக்கோ அங்க இருந்து ஒரு தள்ளும் சக்தி உருவாகும். சுழல் சக்தி, தள்ளும் சக்தி உருவாகும். அப்ப ஆப்பிள் பழத்துல கோடிக்கணக்கான அணுக்கள் சுழன்று ஒரு ஒட்டுமொத்த தள்ளும் சக்தி வெளியில போகும். அந்த தள்ளும் சக்தி என்ன மாதிரி இருக்கு, அரூபமா, அரூப அலை.
அதை விரிவலைன்னு சொல்றோம். ஆப்பிள் பழம் என்பது சுழலலை அல்லது வெளியில போறது விரிவலை. அந்த விரிவலை கண்ணாடியில மோதி பிரதிபலிக்கும் போது அந்த ரூபத்தை காட்டு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த விரிந்து செல்லக்கூடிய அலை இருக்கே விரிவலை, அது அருவமா தெரியுது. ஆனா அந்த அருவத்துக்குள்ள ரூபம் இருக்கு, இல்லைன்னா பிரதிபலிக்க முடியும். இதான் ரகசிய ஏற்பாடு. அருவா ரூப. ஆப்பிள் பழம் அருவமா ரூபமா, அந்த பழமா பார்க்கறது ரூபம். ஆனா அது வெளியில அலையா போகிற போது அது அரூபம். அலை வடிவமா போகும்போது அது அரூபம். ஆனா அந்த அருவத்துக்குள்ள ரகசியம் என்ன இருக்கு? ரூபம், ஹிடன் ஃபேக்டர் போய் மோதுது பாரு. அதே மாதிரி அந்த உயிர் மையத்துல இந்த உடல் அமைப்பு அரூபமா இருக்கு. அந்த அருவத்துக்குள் இந்த உடல் தோற்றம் ரூபமா இருக்கு. அரூபா ரூப. அதுக்குள்ள போன பிறகு என்ன ஆகுது? சத்து வாங்குது. அம்மா சாப்பிட்டது ஜீரணமான சத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது உள்ளுக்கு இழுக்குது. அப்ப உள்ளுக்கு சக்தி நுழையும். சரி, இன்னொரு சிம்பிளா வேற மாதிரி சொல்லிக்கிறேனே. ஒரு விதையை நாம மண்ணில் போடணும். ஒரு சின்ன கடுகளவு ஒரு விதையை. இந்த மண்ணை என்ன பண்ணுது? அழுத்துது. தண்ணி ஊத்துரும். தண்ணி என்ன பண்ணுது? அழுத்துது. சூரியனுடைய வெப்பம் அழுத்துது. காற்று அழுத்துது. ஆகாச சக்தி அழுத்துது. பஞ்சபூத சக்தியும் அந்த விதையை அழுத்தும் போது அழுத்தி ஊடுருவி உள்ள போகும். உள்ள போகிறது மண்ணு போகாது, மண்ணுல இருக்கிற சக்தி போகும். ஐவகை சக்தி உள்ள நுழையும் போது அங்க இருக்க இடம் இல்லாம அது விரியும். எல்லார்ஜா. அப்படி எல்லார்ஜா ஆகிற போது அந்த விதைக்குள்ள அருவமா இருக்கிற மர ரூபம் இருக்கே, அது தோற்றத்துக்கு வெளி. பாருங்க எவ்வளவு ரகசியம் இருப்பாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், உடல் இருக்கு, இப்போ உள்ள உயிர் இயங்குது, மனம் எழுது. இந்த 3 தோப்பு நானும் நினைக்கிறோம். இல்ல, 4வது, அதான் முதல். 4வதுன்னு கூட சொல்றேன், அதான் முதல் கருமையம். அது இன்னும் இருக்குள்ள. மரம் அந்த விதை வெடிச்சு முதல்ல என்ன வரும் தெரியுங்களா? வேறுதான் வரும். இத்தனோண்டு ஒரு வேறு கீழே ஒரு ஊசி மாதிரி கீழே இறக்கும், கொஞ்சம் கூட இறக்கும், அப்பதான் மேல வரும். எனக்கு கீழே பிடிக்கிறமா இல்லையா, அதனால முதல் கீழே இறக்கும், அப்புறம் மேல போகும். சரி, கீழே மேல, கீழே வேறு, மேல மரம், மத்தியில அந்த விதை இருக்கும். கண்ணுக்கு தெரியாது. நீங்க மரத்தை வெட்டினா விதையை பார்க்க முடியாது. ஆனா அந்த விதையினுடைய மையம் இருக்கும், கருமையம், அதனுடைய கருமையம் இருக்கும். அவர் இப்போ நமக்குள்ள ஒரு கரு மையம் இருக்கு, கருவுடைய மையம் இருக்கு. அந்த மையம்தான் நமது 4வது அம்சமான அந்த ஹிடன் ஃபேக்டர் இருக்கு. அதுல தான் வினை பதிவும் இருக்கு. எதுல? கரு மையத்துல வினை பதிவு இருக்கு. கஷ்டமா இருக்கா? வாங்கிக்கிடுங்க, நீங்க வாங்கிக்கிடுங்க, அப்புறம் திருப்பி போட்டு கேட்டு சிந்தி. எப்பவுமே இந்த மையம்னு ஒண்ணு சொன்னோம் பாருங்க, அது என்ன சொல்றோம்? எம்டினஸ், ஒரு காலித்தன்மையான ஒரு ஸ்பேஸ். ஆனா கருமையத்துல இருக்கிற ஸ்பேஸ் இருக்க வெளி, அதுல நம்ம இதுக்கு முன்னாடி செய்த வினைகளுடைய விளைவு இருக்க அனுபவங்கள் அதெல்லாம் பதிவா இருக்கு. இட் இஸ் ரெக்கார்டட், பதிவாக இருக்கு. பதிவுகள் என்ன இருக்கு? மையம், எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு. இந்த 3 தோப்புனால நான் என்கிற ஒரு எண்ணம் எழுது. கரெக்ட்? அந்த நான் என்கிற முதல் எண்ணத்தை தொடர்ந்து எனதுகள் என்ற எண்ணங்கள் தொடர்ந்து வரும். பாருங்க, இப்ப 2 கருத்து வருது. நான், எனது. முதல்ல நான். இந்த நான் எதனுடைய எழுச்சி? கர்மயத்துல என்ன இருக்கு? அனுபவ பதிவு. அப்ப அந்த அனுபவமே நானுக்கு அடுத்தபடி எண்ணங்களாக வரும். இந்த அனுபவங்கள் எல்லாமே எனது, எனதுகள்.
அப்ப முதல் எண்ணம்னா 2, 3, 4, 5 எனதுகள். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ யார் உயிர் வாழ்றான்னா நம்ம சொல்றோம் நான் பிறந்தேன், நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனா அங்க பிறந்தது, உண்மையில் பிறந்தது நானும் இல்லை எனதுகளும் 2 மாயா. ஏன்னா அது 15 வரக்கூடிய எழுச்சி. அப்ப எது உண்மையா இருக்கணும், எதுல பதிஞ்சிருக்கோம் அதுதான் உண்மை. உண்மை சென்டர் கோர், உள் மையம், அது சுத்தம். ஆனா அந்த சுத்தத்துக்கு மேல நான் எத்தனை பிறவில உடல் எடுத்து வந்திருக்கணும், ஒவ்வொரு பிறவிலையும் நான் செய்த செயல், விளைவு, அதனால பெற்ற அனுபவங்கள். அப்ப அந்த பதிவை என்ன சொல்றோம், வினைப்பதிவு, அனுபவங்கள். அப்ப எது எழுது, நான் எழுவது எது, அனுபவங்கள். இதை கொஞ்சம் நீங்க ஆழமா சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியும். அப்ப உண்மையான நான் இன்னும் பிறக்கல. உண்மையான நான், அதாவது உள் மையத்தில் இருக்கிற நான் இப்ப பிறந்திருப்பது அந்த உள்மையத்தின் மேல பதிவான அனுபவங்களின் எழுச்சி. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க எப்படியாவது சிந்திச்சு முதல் விளங்கி கொள்ளும். அப்ப 4வது அம்சம்னு ஒண்ணு இருக்கா, கர்மையம். அந்த கர்மையத்துல 2 அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு சுத்த வெளி, மற்றொன்று பதிவு. ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கணும், பதிவு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒண்ணு இருக்காது. அது ரெக்கார்டு ஆன் பண்ணீங்கன்னா சத்தமே கேட்க. ஆனா ஒரு பாடலை பதிவு பண்ணிட்டு போடுங்க, பாட்டு கேட்கு. அதே மாதிரி கர்மையம் உண்மையில சுத்தமா இருக்கு, ஒரு பதிவு இல்லை. நம்ம எத்தனையோ உடல் எடுத்து பெற்ற அனுபவங்கள் 2வது அதுல பதிஞ்சு போச்சு, பதிவு. அப்ப நாம பிறக்கும் போது, அம்மாவுக்கு வயிற்றுல சேரும் போது முதல்ல அந்த கரு உருவாகு உடலா. என்ன மாதிரி, அந்த கருமையத்தில் இருக்கிற பதிவு தக்கவாறு. என்ன பதிவு, அப்பா அம்மாவனுடைய தோற்றம், அப்பா அம்மாவனுடைய குணம் பதிவா இருக்கு. அந்த பதிவு தான் என்லார்ஜ் ஆகுது, தோற்றம் உடலாக, தன்மை குணமாக. இப்ப குழந்தை பிறந்தாச்சு, எது வெளிப்படும், இந்த அனுபவம் தான் வெளிப்படும். இந்த அனுபவம் வெளிப்படும் போது என்னன்னு சொல்லுது, நான் முதல் சொல்லுது. நான் சொல்லிட்டு எனதுகளா மாறும். இது உண்மையான நானாக இருக்க முடியுமா? அனுபவங்கள் பிரதிபலிக்கப்படுது. இது மாயா அல்லது நிழல். இப்போ ஒரு தியேட்டர்ல போய் சினிமாவுக்கு போறோம், சினிமா ஆரம்பிக்கு முன்னாடி திரையை பார்க்கிறோம், அது வெண்திரை, அது ஒரு காட்சி இல்லை, ஏன்னா பதிவு இல்லை. இப்போ சினிமா ஆன் பண்ணிட்டான், ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு தீபம், லைட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு லென்ஸ் இருக்கும், பிலிம் இருக்கும். இந்த பிலிம்ல நடிக்க சொல்லி பிரிண்ட் போட்டுரும். கை இப்படி இருக்கும், அடுத்த பிரிண்ட்ல கை கொஞ்சம் உயர்வா இருக்கும், அடுத்த பிரிண்ட் இன்னும் கொஞ்சம் கை உயரமா இருக்கும். இப்படி நூற்றுக்கணக்கான பிரிண்ட் இருக்கும். இந்த பிரிண்ட், பிலிம் பிரிண்ட் வழியா இந்த லைட்டு பிரவேசிக்கும். அந்த லென்ஸ் இருக்கா, லென்ஸ்ல போய் மோது. லென்ஸ் என்ன பண்ணும், ப்ரொஜெக்ட் பண்ணும், பண்ணி ஸ்கிரீன்ல கொண்டு மோத வைக்கும். பிலிம் ஸ்பீடா ஓடுறதுனால அங்க ஒரு நிகழ்ச்சி நடப்பது போல ஸ்கிரீன்ல காட்டும். இப்ப ஸ்கிரீன்ல காட்டக்கூடியது உண்மை அல்ல, மாயா, நிழல். அது பேரே நிழல் படம். சினிமாக்கு தமிழ்ல சுத்தமான தமிழ் நிழல் படம். அதை பார்த்து நம்ம அழுவோம், அதை பார்த்து சிரிப்போம், அதை பார்த்து காதல் கொள்வோம், எல்லாம் நடக்கும். ஆனா உண்மையில நடக்குதா, இல்லை. அப்ப என்ன நடந்தது, அதுவும் எப்படி நடந்ததா, விட்டு விட்டா நடந்தது, ஒரே நாள்ல நடக்கல. சோ இந்த சினிமா ப்ராஜெக்ட் எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில பல உண்மைகள் புரிய வரும். அதே மாதிரி இது ஒரு ப்ரொஜெக்டர். எதை ப்ரொஜெக்ட் பண்ணது, கடந்த காலத்துல பெற்ற கொஞ்சம் கொஞ்சமா, எங்க அப்பா அம்மா செஞ்சது மட்டும் இல்ல, எங்க தாத்தா பாட்டி, எங்க அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்புறம் அப்பா வழி தாத்தாவுடைய எங்க அப்பா, எத்தனையோ காலம் கொண்டு நடந்த நிகழ்வுகள் இங்க பதிவாகி தொகுக்கப்பட்டு இன்னைக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த ப்ரொஜெக்ஷன் பேர் தான் மைண்ட்.
ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த சோல், ஆன்மாவுடைய ப்ரொஜெக்ஷன் தான் மைண்ட். அது இப்ப என்ன ஆகுது, அந்த அனுபவத்தை அடிப்படையா வச்சுட்டு நாம என்ன பண்றோம், எண்ணுகிறோம். நாம எண்ணங்கள் வருது, தானா வருது. நாம என்ன பண்ணுவோம்னா அந்த எண்ணங்களை செயல்படுத்துவோம். எந்த எண்ணங்கள், கடந்த காலத்துல எதை செய்து என்ன அனுபவம் பெற்றிருக்கிறோமோ அந்த அனுபவம் பிரதிபலிக்கப்படுது எண்ணங்களாக. நாம் அந்த எண்ணங்களை ஒரு சிக்கிக்கிட்டு அந்த எண்ணங்களை செயல்படுத்துறோம். செயல்படுத்தும் போது இதுதான் வாழ்வு, நான் வாழுகிறேன்னு சொல்றேன். ஒரு ஆழமான ரகசியமான கருத்தை நான் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ ஆன்மீகத்துல நாம எதை அறியணும், ஓரளவுக்கு உடலை பத்தி தெரியணும். ஏன்னா உடல் நம்முடைய வாகனம், மனம் நம்பது இயக்கம் இல்லையா? ரெண்டு முக்கியமான விஷயம். இது ஓரளவு தெரிஞ்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம். மூணாவது, உடலாகவும் மனமாகவும் எழுச்சி பெற்று இயங்குவது உயிர். அப்போ உயிரை பற்றி தெரியும், உயிர் தான் என்ன. அப்புறம் உயிர் மையத்துல கருமையம் ஒண்ணு சொன்னேன். அப்ப கருமையம்னா என்ன? கருமையத்துல ரெண்டு அம்சம் சொன்னேன், வெளி ஒண்ணு பதிவு ஒண்ணு, ரெண்டு. இத்தனை விஷயத்தை நீங்க ஆழமா கத்துக்கிடாது. இதுக்குன்னு ஒரு 3 நாள் கோர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுல எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்ப இருக்கிற நான் சொல்லிக்கிட்டு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நான் வாழ்த்து கொண்டே இருக்குன்னு சொல்றோம்ல, இட் இஸ் நத்திங் பட் எ சினிமா, ஒரு ட்ரீம் ஆர் ஏ டிராமா. இட்ஸ் நாட் ட்ரூ. அழறோம், சிரிக்கிறோம், திருட்டு போச்சுன்னு கத்துறோம், அவங்க மீனை குத்தி கொண்டுட்டாங்கிறோம், எல்லாம் கனவு கோப்பானது. இட்ஸ் எ ட்ரீம் வேர்ல்ட், நத்திங் பட் ட்ரீம் வேர்ல்ட். உண்மைனா என்ன? அப்போ வாங்க, நீங்க உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களா? சார் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன சார், இப்ப எனக்கு கடன் தொல்லை, அல்லது எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, நான் மந்திரி ஆயிட்டேன், தொழிலதிபர் ஆயிட்டேன், நல்லா இருக்கு, மாயை நல்லாதான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பிறப்பும் இந்த வாழ்வும் வீணாகி விடு, கடைசியில இறப்பு. ஆனால் அந்த ஹிடன் ஃபேக்டர் சொன்னனே, கருமையத்தில் உள்ள வெளி, அதான் ஹிடன் ஃபேக்டர். அந்த வெளியினுடைய தன்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு மாதிரி சொல்றேன். இப்போ நைட்ல படுக்க போறீங்க, தூங்க போறீங்க, தூங்குவதுக்கு முயல்றோம், கொஞ்ச நேரத்தை தூங்கிடும். ஆனா தூங்க போகும்போது மனசுக்குள்ள நாளைக்கு காலையில 5 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க, ஐயா வந்து பாடம் எடுக்கிறாரு, நீங்க ஒரு 3 நாள் கோர்ஸ்க்கு வந்து 4 மணிக்கு எந்திரிச்சா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி குடிச்சிட்டு 5 மணிக்கு கிளாஸுக்கு போது சரியா இருக்கும். ஆனா 4 மணிக்கு வீட்டுல நம்ம பொதுவாக எந்திரிக்கல, 5:30 6 ஆயிடுது. இன்னைக்கு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்ப மனுஷன் நீங்க சொல்லிக்கிறீங்க 4 மணிக்கு எந்திரிச்சிடும், வேணா ஒரு அலாரமும் வச்சுக்கலாம் அப்படின்னு அலாரமும் வச்சுக்கிறோம். அப்படி நினைச்சிட்டு படுத்து தூங்கிடும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அலாரம் அடிக்க முன்னாடி நீங்க எந்திரிச்சிருப்பீங்க. ஆமா தானே? உங்களை எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அப்ப உங்களை எழுப்பது யார்? உங்களை எழுப்பி விட்டது யார்? அல்லது எழுப்பியது யார்? உங்களை யாரும் எழுப்பி விடல. உண்மையான நீ இருக்கியே, நீ எழுந்து கொண்டாய். அந்த உண்மையான நீன்னா உள் மையத்தில் இருக்கிற நீ. இந்த உண்மை வந்து பொய்க்கு எதிர்ப்பாத உண்மை அல்ல, உள் மையம். 2 வார்த்தை. உள் மையத்தில் இருக்கிற நீ அது உறங்குவதில்லை, அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது எப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உள் உணர்வு, நிச்சய புருஷார்த்தம். அது ஒன்னை எழுப்பிடுது அல்லது அது எந்திக்குது. அது டக்குன்னு எண்ணத்தை கொடுக்குது. மணி 4 ஆயிருக்குமோ, நீங்க அப்படியே பாக்குறீங்க, கரெக்டா 3:59 அலாரம் அடிக்குது, 4 மணி. இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அப்போ உறக்கத்தில் அல்லது உறங்கியது எது, எழுப்பியது எது? இது நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மரண பயம் வராது. ஏன் தெரியுமா? வள்ளுவர் அதை பதிவிடுறார் ஒரு பாடல்ல. உறங்குவது போலும் சாட்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எது உறங்குது எது விழிக்குது கண்டுபிடிக்கிற. சுற்றுமா பிறப்பு இறப்பை பற்றி பேசுற. இப்ப நம்ம இடத்துல நிறைய சொல்லுவாங்க இல்லையா, பிறக்கிறதுக்கு முன்னாடி புனர்ஜென்மம் உண்டா, இறந்த பிறகு மறுபிறகு உண்டான்னு கேட்கறாங்கல்ல. இறப்புனா என்ன, பிறப்புனா என்னன்னு கேட்கறாங்க. வள்ளுவர் சுற்றுமா சொல்றாரு,
உறங்குவது போலும் சாக்காது, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எது உறங்குது, எது விழிக்குது தெரியல. உறக்கத்துல என்ன நிகழுது தெரியல. உறக்கும் போது நீ இருக்கிறியா தெரியல. ஒண்ணுமே தெரியல. 8 மணி நேரம். ஆனா காலையில எழுந்து சொல்றோம் சோமா தூங்கும். ஒரு கனவு இல்லை. இடையில பாத்ரூம் கூட நான் எந்திரிக்கல. இன்னைக்கு சுகமா தூங்கினேன். அந்த சுகமா தூங்கினேன்ட்டு எதை வச்சு சொல்றீங்க? நீங்க தான் தூங்கிட்டீங்களே. அப்ப ஏதோ ஒரு போர்ஷன் உங்களுக்குள்ள தூங்காமே இருந்திருக்கு. அதுதான் அகம். அகம் உடையான், உள்ளுணர்வு, இன்னர் கான்சியஸ்னஸ். ஒரு யோகி, ஒரு ஆன்மீக சிந்தனையாளன் இதை முதல் புரிந்து கொண்டு அந்த உள்ளுணர்வை உணர்வது எப்படி? நான் உணர்ந்தே தீரணும். அதுதான் உண்மையான உண்மை. ஏன்னா அதை உணரும் போது என்ன தெரியுங்களா பியூட்டி, அதை உண்மையான நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நீ என்று சொல்லணுமானா அதுக்கு ஒரு குறிப்பு வேணும். அது பேர் தற்குறிப்பு. ஆனா அந்த உள்ளுணர்வை உணரும் போது அது தற்குறிப்பற்றது. எந்த அடையாளமும் கிடையாது, எந்த பட்டயமும் கிடையாது. உடல் இல்லை, உயிர் இல்லை, மனம் என்ற நிகழ்வு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா உணர்வு மட்டும். அங்கு உணர்பவன் என்றோ உணரப்படும் பொருள் என்றோ எதுவுமே இல்லை. ஒன்லி பியூர் கான்சியஸ்னஸ். திஸ் இஸ் விஸ்டம். யாராவது உங்கள்கிட்ட வாட் இஸ் விஸ்டம்னு கேட்டா சொல்லுங்க. விஸ்டம் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பியூர் கான்சியஸ்னஸ். ஞானம் என்பது ஒரு அனுபவம். எதனுடைய அனுபவம்? சுத்த உணர்வு, அன்கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ். சுத்த உணர்வு. அங்க மைண்ட் இல்லை, நோ தாட்ஸ். சுத்த சைதன்ய உணர்வுதான் ஞானம். வாட் இஸ் விஸ்டம்? Wisdom is an experience of pure consciousness, uncontaminated consciousness. உங்களுக்கு இதுல விருப்பம் வரணும். நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அது எப்படி இருக்குன்னு சொன்ன அழகா இருக்கு. இந்த வெளியில அழகை தேடணும். அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு பின்னாடி போன காலங்கள் எத்தனை. இப்ப அழகு எங்க இருக்கு? முருகன் எங்க இருக்கிறான்? அறுபடை வீட்லையா? இல்ல, என் அகத்தில் இருக்கிறான் முருகன். முருகன் என்றால் அழகன், நான் அழகன் மட்டுமா? முருகன் ஆறுமுகன். ஆறாவது அறிவுல முழுமை அடைஞ்சோமா இல்லையா? அடையும் போது அங்க என்னெல்லாம் உணர்வு தட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, பேரழகு, பேரமைதி, பேர் ஆனந்தம், அவ்வளவு சௌரியமா, பாதுகாப்பா. இதை விட ஒரு இடம் இல்லை. ஆகவே எந்த இடத்துக்கும் போக வேண்டியதில்லை. நோ நீட் டு மூவ், நோ நீட் டு சீ. திருவண்ணாமலையில ரமண மகர்ஷி இருந்தார். சின்ன வயசுல போயிட்டார் கோவணத்தை கட்டிட்டு. அப்புறம் வளர்ந்து வரும்போது அவங்க பெயர் உலகம் முழுவதும் பரவுது. பால் பிரிட்டன் பரப்பிட்டான், குறிப்பா யூரோப் கண்ட்ரிஸ்ல. அங்கிருந்து மக்கள் நிறைய வராங்க. எல்லாம் சிந்தனையாளர்கள். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆள் இல்லை, பிலாசபர்ஸ். ஒன் ஆஃப் த பிலாசபர்ஸ் இஸ் பால் பிரிட்டன். வரான் ரமணர்கிட்ட. திருப்பி யூரோப்புக்கு போறான். இவரை பற்றி அங்க பேசுறான். திருப்பி ரமணர்கிட்ட வர்றான். சொல்றான், ஐயா எல்லாரும் உங்களை பார்க்கணும், உங்க பேச்ச கேட்கணும், உங்க கூடயே இருக்கணும். எல்லாரும் துன்பப்பட்டு இருக்காங்க, வாங்களேன்னு கூப்பிடுறான். எங்கப்பான்னு கேட்டேன். எங்க லண்டனுக்கு வாங்க. அங்க என்ன இருக்கு? என்ன சொல்ற அவரு, இங்க என்ன இருக்கோ அதுதான் எங்கும் இருக்கு. எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களை கடந்த உண்மையை உணர்ந்த பிறகு எங்கு இடம்னு ஒண்ணு இல்லை, காலம்னு ஒண்ணு இல்லை. அதை கடந்த நிலையில் ஒண்ணுதான் இருக்கு. அதான் உண்மை. அந்த உண்மையை உணர்ந்துட்டா ஆன்மாவுக்கு விடுதலை மட்டுமல்ல, அறிவுல முழுமையும் தெளிவும் உறுதியும் அப்படி சாட்சாத்காரமாக வந்து நிற்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் பாருங்க மகிழ்ச்சி எல்லாம் ஒரு பாடத்திட்டமா. ஏன்னா அவருடைய காலத்துல நமக்கு சீக்கிரமா ஒரு பேக்கேஜ் கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம காலத்துக்கு பிறகு அது கொடுக்கலன்னா யார் இதை ஏத்திட்டு போவாங்க. அந்த பேக்கேஜ் தான் பாருங்க மனவளக்கலை. முதல்ல தீட்சை,
அப்புறம் தற்சோதனை செய்து சமாதானம் அடைந்து அந்த தீட்சையில பெறக்கூடிய உணர்வை நல்ல பெறணும்ட்டு தற்சோதனை பயிற்சிகள், ரத்தாய் பயிற்சிகள். அவர் உண்மையை சீக்கிரமா விளக்கணும், ஓடி போயிடுவான்னு பயந்து போய் 6 மாசத்துக்குள்ள பிரம்மஞானம் கொடுத்துருவோம், கொட்டிடுவோம், அல்ற முடிஞ்சா அழிட்டு போகட்டும். ஏன்னா சிந்தனை செய்ய சிலரே சிந்தனை செய்ய வல்லவர்கள், இதுல யாரும் சிந்தனை செய்ய வல்லவர்கள்னு அவருக்கு தெரியல. அந்த 2வது பண்ணு, நான் என் சிந்தனை உடனே நான் தூண்டி விட்டுறேன். அன்னைக்கு மனுஷன் சண்டைக்கு போன பேராசிரியர்லாம் உண்டு. சாமி, ஏன்னா நீங்க 5 மாசம் 6 மாசத்துலயே பிரம்மஞானம் கொடுக்குறீங்க, ஆசிரியர் பயிற்சி கொடுக்குறேன். அப்ப அவர் என்ன சொன்ன, நாளைக்கு நான் இருக்கணும் இல்லையே தெரியாதப்பா, நான் போனபடி யார் கொடுப்பீங்க, உங்களை யார் வாங்கினீங்க கொடுப்பதற்கு. ஆகவே நான் ஒரு பாடத்திட்டத்தை ஒரு பேக்கேஜா 6 மாதத்துக்குள்ள பிரம்மஞானி, 7ஆம் மாசம் ஆசிரியர். உங்கள சிந்தனை செய்ய வல்லவர்கள் சிந்தனை செய்து மேல வாங்க, மற்றவங்க அது அட்லீஸ்ட் உடற்பயிற்சியாவது செய்யுங்க. அது சொன்னார், அட்லீஸ்ட் உடற்பயிற்சியாவது செய்யட்டும், காயற்பா செய்யட்டும், உடலாவது நல்லா இருக்கட்டும், தியானம்னு பண்ணி பார்க்கட்டும், இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியட்டும். குறைந்தபட்சம் அவ்வளவு சிந்தனைக்கு எட்டாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பேரின்மை இருக்குனாது புரிஞ்சுக்கிட்டோம்னார். அது நான் உங்களுக்கு சொல்லணும், 1993ஆம் ஆண்டு நாகர்கோவில்ல அறிவித்தூர் கோயில், ஆழியாருக்கு அடுத்தபடி முதல் அறிவித்தூர் கோயில் நாகர்கோவில்ல நம்ம அமைச்சோம். அன்னைக்கு பகல்ல திறப்புலா முடிச்சுட்டு மாலையில ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு ஸ்பீச், கடவுளை காணலாம்னு தலைப்புல மகிழ்ச்சி பேச போறார். நான் நிறைய வால் போஸ்ட் அடிச்சு ஸ்கூட்டர்ல போய் மைக்ரோஃபோனை வச்சுட்டு அந்த காலத்துல அவ்வளவுதான் அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா இல்லை, கத்துன்னு கத்தி மண்டபத்துல இருக்க இடம் கிடையாது, 4000 பேர் பெரும் கூட்டம், வெளியில ஸ்பீக்கர்லாம் கட்டிட்டு இருந்தோம். எல்லாம் நடந்தது, முடிஞ்சது. இரவு வீட்டுல சாப்பிட வராரு, டேபிள் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு எப்படிப்பா இவ்வளவு கூட்டத்தை இந்த சின்ன ஊர்ல கூட்டினேன், அதுவும் 30 ஆண்டுக்கு முன்னாடி, அவருக்கே அதிசயம். அப்போ சரி எப்படியும் வந்தாங்க. இருந்தாலும் மனுஷன் ஒரு கேள்வி கேட்டாரு, இன்னைக்கு உள்ள பேச்சு பத்தி ஏதாவது அபிப்பிராயங்கள் சொன்னாங்களான்னு கேட்கிற, ஒரு குழந்தை மாதிரி கேட்கிறேன். எவ்வளவு பெரிய ஞானி, அவர் கேட்கிறார் அபிப்பிராயம் ஏதாவது சொன்னாங்களா. ஏன்னா அன்னைக்கு கொடுத்த சப்ஜெக்ட் கடவுளை காணலாம். அப்போ பாருங்க, பை சான்ஸா நான் என்ன பண்ணேன்னா, இடையில ஒரு வெளியில வந்தேன், ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட வெளியில வந்துட்டு போது என்னுடைய ஒரு நண்பர், அவர் பேரு சுப்பிரமணியம், ஒரு விரை கடை வச்சிருந்தாரு, என் கூட பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவர், வெரி இன்டெலிஜென்ட். ஏன் மணி நீயும் வந்திருக்கா? ஆமா, தலைப்பை பார்த்து ஒரு விதமா இருக்கு, கடவுளை காணலான்ட்டுலாம் போட்டிருக்கேன், கேட்க வந்தேன். சரி என்ன சொல்றேன், ஒரு பேசுறது ரொம்ப நல்லா இருந்து ராதா, நான் கூட படிச்சல ராதாகிருஷ்ணன் ராதா, ரொம்ப நல்லா இருந்து, ஆனா ஒண்ணுமே புரியல. நான் பாரு என்ன சொல்ற, ரொம்ப நல்லா இருக்கு, ஒண்ணுமே புரியல, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு இதுவரைக்கும் நாம புரிய வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு பேசுகிறார் என்று புரிந்து கொண்டேன். வெரி இன்டெலிஜென்ட். இது அப்படியே மகிழ்ச்சி சொல்றேன். மகிழ்ச்சி சாப்பிட்டு இருந்த சப்பாத்தியை கீழே போட்டு அப்படி உட்கார்ந்தார். ஒரு செகண்ட் அவருக்கு என்ன சொல்ல புரியவே இல்லை, ஆனா அதை புரிய வேண்டும் என்று புரிதல் விட்டதுன்னு சொன்னானா. சரி பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு இன்டெலிஜென்ட், அவருக்கு என்ன புரியல, அவர் என்ன சொன்னார், ஆனா ஏதோ புரியவே. அது மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு போர்ஷன் இருக்கு, யாருமே புரிஞ்சுக்கிடல. உங்களை எத்தனையோ சயின்டிஸ்ட் இதை கேட்டுட்டு இருக்கலாம், ஸ்காலர்ஸ் கேட்டுட்டு இருக்கலாம், ஆமா தானே. ஆனா நீங்க இதுவரைக்கும் இது பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாது, எந்த ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்க முடியாத, படித்திராத ஒரு பெரிய போர்ஷன், ஹிடன் ஃபேக்டர் இருக்கு நம்மள்கிட்ட. அது வெளியில நீங்க ஏட்டுல தேட வேண்டாம், நமக்குள்ள இருக்கு. எந்த வேதத்தையும் புரட்ட வேண்டாம், நமக்குள்ள இருக்கு. இது எதுக்கு இவ்வளவு தூரம் கத்தி சொல்றேன்னு கேக்குறீங்களா? சீக்கிரமா வாங்க. இன்னும் அடுத்த 1 வருஷத்துல எங்கெங்க சந்திப்பு போடுறோமோ, நீங்க லீவு கிடைக்காது, வீட்டுல விட மாட்டேங்க, அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொன்னேன். ஆர்வம் இருக்கு, எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல, விட்டுருங்க, பரவாயில்ல. உங்களை சிந்தனையாளர்கள் இப்படி ஒரு ரகசியமான ஏற்பாடு, அது எங்கோ அல்ல, இங்கு எனக்குள்ள இருக்கு, இட் இஸ் இன்ஹெரன்ட்லி வித்தின் மீ, அதை நான் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபேன் இருக்குமானால்
அடுத்த காலகட்டத்துல எங்கெங்க சந்திப்பு வாட்ஸ்அப்ல வரும், தயவு செய்து. அப்ப இந்த ஒரு பேர் உண்மைய, உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைய சரி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அதுக்கு படிப்பு கிடையாது, விளக்கம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டேன், உங்களுடைய உள் மையத்தை உங்களுடைய பதிவுகள் மறைத்து கொண்டிருக்கின்றன, திரைச்சீலை போல. அதை நீக்கிக்கிட்டு பார்க்கணும். இந்த நீக்கிறது தான் எப்படின்னு தெரியும், பார்க்கறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். நீக்கிட்டா அது பிரகாசிச்சுட்டு. இந்த திரைச்சீல்களை எவ்வாறு நீக்குவது, அதான் விளக்கமே. ஆனா அப்படி ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்குங்கிறத ஒருவேளை நீங்க எனக்கு நிரூபிச்சு கொடுங்கன்னு சொன்னா, அதுதான் சப்ஜெக்ட் ஆழமா போகுது. அதுதான் காந்த தத்துவம். எந்த ஒன்றை அறிந்திடில் கடவுளை அறிந்து விடலாமோ அதுவே காந்த தத்துவம். அப்புறம் சப்ஜெக்ட் சயின்டிபிக்கா போகும். ஆகவே அது அப்படி இருக்கட்டும், நம்ம சந்திப்போம். இருந்தாலும் உணர்வு ரீதியா எங்கேயும் படிக்காம அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியுமான்னா நிச்சயமா முடியும். சரி, என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டும். ஒன்னே ஒன்று செய்யும். அது என்னன்னா, அது பேரு கவனம். தியானம் அல்ல, பாவனை அல்ல, கவனம். கண்ணை மூடி கவனிக்கணும். சரி, எதை கவனிக்கணும்? நோ ஆப்ஜெக்ட், எதுவும் இல்லை. கண்ணை மூடின உடனே என்ன நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை மட்டும் கவனிக்கணும். ஆனால் அங்க பிரச்சனை என்ன, அது நீண்ட நேரம் கவனிக்க முடியாது. அதுக்கடையில என்ன சட்டார்னு வந்துடும். பரவாயில்ல, கண்ணை மூடுங்க, மூடுங்க. சரி, பரவாயில்ல, திறந்து. கண்ணை மூடுனது என்ன, ஒரு இருட்டு தெரிஞ்சது, அல்லது கொஞ்ச நேரம் தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா, பிளீஸ் எல்லாரும் கண்ணை மூடுங்க, கவனி. சரி, கண்ணை திறங்க. என்ன கவனிச்சீங்க? கொஞ்சம் ஆலோசிங்க, என்ன கவனிச்சீங்க? சரி, பழையபடி கண்ணை மூடுங்க, கவனி. எண்ணங்கள் இல்லாம கவனிச்சுக்கிட்டே இருக்கு, எண்ணங்களே இல்லாம. எண்ணம் வருமான கண்ணை திறந்த. சரி, போட்டோம். இப்படி நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிற போது, சமாதானமா இருக்கிற போது, அதான் பெஸ்ட். சமாதானமா இருக்கிற போது, அல்லது உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு அமைதியான சூழல், சத்தகத்தம்லாம் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, வீட்லயே அல்ல எல்லாரும் தூங்கின பிறகு, அல்ல எல்லாரும் விழிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபார்மாலிட்டிஸ் ஒண்ணு வேண்டாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஹேவ் எ லுக். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூ செகண்ட்ஸ்னா 10 வினாடி நீங்க நினைச்சா முடியும். அட் வில் என்றோம். நம்ம நினைச்சோம்னா ஒரு 10 வினாடினா கண்ணை மூடிட்டு எண்ணங்கள் இல்லாம கவனிக்கணும். இதை ஒரு பழக்கமா கொண்டு வந்துட்டே வாங்க. ரொம்ப நேரம் சொல்லல, 10 வினாடிகள். அப்புறம் கண்ணை திறந்துருங்க, அங்க எங்கேயும் பாருங்க, பழவழி கண்ணை மூடி இப்படி கொஞ்சம் ஒரு விளையாட்டு மாதிரி செய்து பழகிட்டே வாங்க. ஓரிரு நாட்கள்ல அல்லது ஓரிரு வாரங்கள்ல அந்த கவனம் நீண்ட நேரம் கவனமா மாறும். 1 நிமிடம் 2 நிமிடம் வரைக்கும் போகும். அப்ப சரியா கவனிக்கிற பழக்கம் வந்த பிறகு கவனிங்க, அங்க ஒண்ணு இருக்காது. ஒரு நிகழ்ச்சியோ ஒரு காட்சியோ ஒண்ணு இருக்காது. ஆனால் ஒரு உணர்வு மட்டும் இருந்துட்டே, பார்ப்பவன் இல்லை, பார்க்கப்படும் பொருளும் இல்லை, பார்த்தலும் இல்லை, வெறும் உணர்வு வர ஆரம்பிக்கும். அந்த வெறும் உணர்வு ஆரம்பிச்ச பிறகு அந்த உணர்வை நீங்க கவனிச்சுட்டு, அதுக்கு அர்த்தம் அந்த உணர்வை நீங்க உணர்ந்துட்டு இருப்பீங்க. முதல்ல கவனம், தொடர் கவனம். தொடர் கவனத்துல காட்சிகள் நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை, உணர்வு மட்டும். அவர் தொடர்ந்து உணர்விலேயே நிக்கிறோம்.
அனுபவம் வருது. அந்த அனுபவம் உங்களுக்கு அறிவை கொடுத்துரும். 6வது அறிவுல முழுமையை கொடுத்துரும். அங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்க குரு தேவையில்லை. நல்லா கவனிச்சிருக்கேன். அந்த இடத்துல குரு தேவையில்லை. குரு என்ன சொல்றாரு, தூண்டுறாரு, கெவனின்னு ஒரு தூண்டல் மட்டும். தீபம் எரியுது விளக்குல, அணைய போறதுன்னு வைங்களேன், ஒரு குச்சியை வச்சு அப்படி தூண்டுறோம், தூண்டின்னு குச்சி உட்காந்து தூண்ட விட்ட தீபம் என்ன அப்படியே பிரகாசமா எல்லாத்தையும் காட்டு. அது மாதிரி அந்த கவனங்கிற ஒரு தூண்டலை மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட், கவனி, கண்ண மூடி கவனி, ஏதேலாம் கேட்காது, எதையும் கவனம், ஒன்லி கவனம். ரொம்ப நேரம் முடியாது, பழகுங்க. கவனம், தொடர் கவனம், கொஞ்சம் கூட கவனிக்கிற கால அவகாசம் நீடிக்கட்டும். பழக்கத்துல உணர்வு தட்டும், உணர்வு மட்டுமே தட்டும். அந்த உணர்வை உணர்ந்துட்டே இருங்க. அந்த உணர்வுல அனுபவங்கள் வரும். அந்த அனுபவம் உங்களுக்கு அறிவை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். சில விஷயங்களை நீங்க உள்ளுக்கிறதே புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ உங்க கைக்கு அகம் பட்டு விட்டது, அகப்பட்டு விட்டது. அகத்தில் என்ன இருக்கிறதோ அது அகப்பட்டு விட்டது. அது பேர் தான் உண்மை. அது பேர் நான் என்றோ இறைவன் என்றோ பேர் கிடையாது. நோ காட். இந்த இடத்துலதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம் என்ன தெரியுங்களா? நோ காட் ஆஸ் இன்டிவிஜுவல் பீயிங். இறைவன் என்று ஒரு தனி நபரோ அல்லது ஒரு தனியா ஏதோ ஒண்ணும், ஒரு செப்பரேட் பினாமினா, நோ. அவன் நான் என்று ஒரு தனி நபர், there is no individual being as I or as God. ரெண்டுமே கிடையாது. அப்ப என்ன இருக்கு? அதான் அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்ல என்ன இருக்கு, அதான் ஞானம், தெளிவு. இங்கதான் மாயை அடிபடுது, துவைதம் அடிபடுது. என்ன வந்துருச்சு? அத்வைதம், வேதத்தின் அந்தம். வேதம் என்றால் இயற்கை, தோற்றம், இயக்கம், எல்லாம் வேதம். இப்ப அந்த முடிவுக்கு வரும். மனுஷனாக வந்த பிறகு, மனித மனம் எடுத்த பிறகு அந்தத்தை நோக்கி நகர்கிற ஒரு வல்லமை மனதுக்கு உண்டு. ஆனா பழக்கம், பயிற்சி வேணும். குறிப்பா மனவளக்கலை, வேதாத்திரியம் வேணும். மனம் முடியுது, அந்த கவனிச்சு அனுபவத்துல அப்படியே மனம் நிக்குது, அந்த உணர்வாக நிக்குது, உணருது, அத்வைதம் ஆயுது. ஏகம், அத்வைதம்னா ஏகம், பரம்பொருள், முழுமுதற் பொருள். அந்த முழுமுதற் பொருளுக்கு நாம ஒரு சிலர் இறைவன் பேர் வச்சாங்க. ஆங்கிலத்துல காடு, தமிழ் இன்னொரு தெய்வம் வச்சான், இன்னொரு ஆண்டவர்னா, கடவுள்னா, கடவுள்னா. பாருங்க, அதுல கூட சுச்சமா வார்த்தை வைக்கிறேன். கடவுள், ஆண்டு அவன், ஆண்டவன், ஆண்டு அவன். யார் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க? ஹூ இஸ் த ரெகுலேட்டர்? இதெல்லாம் சிந்திக்கிற போது உள்ளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தாங்க. அந்த அறிவு தெளிவாக ஏற்படுற மகிழ்ச்சியைத்தான், இந்த மகிழ்ச்சியை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், அப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயோ அச்சமோ, பயமோ, கவலையோ, நாளை என்ற நாளை பற்றிய ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. கஞ்சிதான் இருக்கு, பரவாயில்ல, கஞ்சி குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இந்த ஆன்மா இருக்கே, ஆடலும் பாடலும். அங்கதான் கிருஷ்ணன் லீலா. கிருஷ்ணனே அங்கதான் பிறக்கிறான். கிருஷ்ணன்னா கிருஷ்ணார்த்தம், ஆடல் பாடல், கலை நுணுக்கங்கள். இந்த நாராயணியம்னு ஒண்ணு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதுல முழுக்க அதுதான். இங்க பக்திங்கும் போது என்ன தெரியுமா? ஆனந்தம் தான் பக்தி. தான் ஆனந்தித்துக் கொண்டும் பிறரை ஆனந்த வைக்கவும், மகிழவும், மகிழ்விக்கவும் செய்யக்கூடிய ஒரு ஒரு நியூ கல்ச்சரல் ஃபார்ம் கிருஷ்ண லீலா. இதெல்லாம் அந்த எதிர்காலத்துல இந்த சமுதாயத்துல வரணுங்கிறதுக்காகத்தான் மகிழ்ச்சி அழகா பொதிஞ்சு ஒரு பொட்டலை மாதிரி இந்த வச்சுக்கோ ராதாட்சி, வேதாத்திரியத்தை பொதிஞ்சு நீ அந்த ஒவ்வொன்றா அந்த இதை திறந்து அந்த பொதிய துறக்க ஞான முத்துகள் வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு கூட நான் வாட்ஸ்அப்ல
பார்த்தேன், வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ வேதாத்திரிமனுடைய கோட்ஸ் போட்டிருந்தேன். இல்ல அவர் பேசுறாரு, என்ன சொன்னாருன்னா, ஆலியார்ல பேசியிருக்காரு, எப்பா கடல்ல போய் எல்லாரும் முத்து எடுக்க முடியாது, கடலுக்குள்ள எல்லாரும் போகவும் முடியாது, நீச்சல் அடிக்க தெரிஞ்சா கூட கடல்ல போய் பயப்படுவான், அப்படி கடல்ல நீச்சல் அடிக்கிறவன் மூழ்கி போய் முத்து எடுத்துட்டு வருவான், எல்லாராலையும் எடுக்க முடியாது. அந்த முத்தை எடுத்து என்ன செய்யறான், நமக்கு தான் தரான், விற்கிறான், நாம அந்த முத்தை அழகு பார்க்கணும், ரசிக்கிறோம் சொல்றேன். அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்லலாம், செல்போனை கையில வச்சிருக்கோம், அதை வச்சு என்னெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணணும். ஆனா செல்போனை பத்தி ஏபிசிடி நமக்கு தெரியுமா? தெரியும். ஏதோ ஒரு விஞ்ஞானி செல்போனை கண்டுபிடிச்சா, ஏதோ ஒரு ஃபேக்டரியில தயாரிக்கிறான், நமக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு ஐடியா கிடையாது. ஆனா we are enjoying with this செல்போன். அது மாதிரி அந்த முத்து வச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். அது மாதிரி பரவாயில்ல, எத்தனையோ கோடியில ஒரு ஞானி அந்த ஞானங்கிற முத்தை எடுத்துட்டு வந்து சீடெல்லாம் ஒரு கையில கொடுக்கும் போது குறைந்தபட்சம் அந்த முத்தை வாங்கி நீங்க அனுபவிச்சீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். எதுக்கு சொல்றேன்னா, உங்களை சிலர் இது கேட்க சார் நீங்க நோ சொல்லிட்டு இருக்கிறாரு, கொஞ்சமா இருக்குது, நிறைய விஷயங்களா இருக்கு, இதுக்கெல்லாம் நம்மளால முடியாது, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு லைஃப்ல, எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளவு விஷயத்துல சிக்கி இருக்கும், இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம், எனக்கு அது கேட்கும். ஆனா என்ன சொல்றேன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த விளை முத்துதான் என்ன, அந்த ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்றாரு, எப்பா யாதும் ஊரே யாவருக்கு, எல்லாம் நம்ம மக்கள் தான், நம்ம ஊர் தான், ஜாதி மத பேதம் வேண்டாம், உயர்வு தாழ்வு வேண்டாம், உயிரை கொலை செய்யாதீங்க, ஒழுக்கமா வாழுங்கன்னு சொல்லி அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு கொடுக்குற, அதான் முக்தன். குறைந்தபட்சம் இதை நீ வச்சு, நான் குரு, நீலாம் சீடர், இதை வச்சுக்கோ, நீ இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுல ஒழுங்கா இருந்து வாழு, உன் கர்மெல்லாம் இறக்கி வைக்கப்படும், நீயும் உன் சந்ததியரும் எல்லா பாக்கியமும் அடைவீங்க அப்படின்னு அந்த முத்தை கொடுக்குற. இல்ல உங்களை யாராவது ஒருத்தர் நானே அந்த முத்தை போய் எடுக்கதான் போறேன்னா வா, அவன் அந்த கலையை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய வேதாந்திரிய கருத்துக்கள். நீங்க முடியுமா அந்த உலக சமாதான புக்கெல்லாம் எடுத்து படி. இதையும் நானும் என்னோட ஒரு பொறுப்பா எடுத்துதான் பாருங்க அன்பர்களே. கோயம்புத்தூர்ல வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமம், அதுக்கு அர்த்தம் நீங்க வந்து போங்கன்னு சொல்லாம அங்கேயே இருங்க எங்க கூட. 60 வயசு தாண்டிடுச்சா, குடும்ப கடமைகள்லாம் முடிஞ்சு போச்சா, கொஞ்சம் சாப்பாட்டு மட்டும் வழியை வச்சு வாங்க, அங்க ஒரு வீடு வாங்க, அங்க இருங்க, அங்கே நானும் இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தைக்கு சங்குல பால் கொடுக்கறது மாதிரி இந்த ஞானத்தை ஊட்டி, நீங்க மிச்சம் இருக்கிற காலத்துல விரைவில் அந்த ஹிடன் ஃபேக்டர், உங்களுக்கு ரகசியமா இருக்கிற அந்த பேருண்மை இருக்கே, அதை உணரக்கூடிய வகைக்கு கொண்டு விடக்கூடிய ஒரு கிராமம் தான் அங்க உருவாகுது. ஒரு கால் நீங்க வீடு வாங்கி அங்க வர முடியலையா, பரவாயில்ல, அடிக்கடி வாங்க, தொடர்ந்து வாங்க, பட்டத்திட்டப்படணும். இந்த பிறவியை மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பிறவி இருக்கான்னு நமக்கு தெரியாது, இருக்கான்னு திருப்பி என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, இருக்கலாம் இல்லாம அப்படி இருந்தாலும் என்ன நடக்குன்னு தெரியாது, மனுஷனா பிடிக்கிறானா நாயா பிறக்கிறேன்னா தெரியாது. ஆனா இப்ப கையில இருக்க வெரி அவைலபிள் பேர்த்ஸ், திஸ் பர்த் இஸ் வெரி வெரி அவைலபிள் இன் அவர் ஹேண்ட், மிஸ் பண்ணினாங்க. மகிழ்ச்சி என்று அந்த பொட்டலை கொடுத்தாரு சொன்னல, அது நான் மட்டும் எடுத்து அந்த பொதி எடுத்து சாப்பிட போறது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, கஷ்டம் கிடையாது. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, கஷ்டமே இல்லை. அந்த உண்மைக்கு மேல கரு மையத்துல அந்த கருக்கு மேல பதிஞ்சிருக்கிற வினை பதிவை அகற்றணும்னு சொன்ன பாருங்க, அகற்ற கூட வேண்டாம், அது பற்றி முழுமையா புரிந்து கொண்டால் அதுவே தானா கலண்டு ஓடிடும். இவன்ட பாச்சா ஆகாது, இந்த வினைப்பதிவு என்ன எங்குமா, இவன்ட நம்ம பாச்சா ஆகாதுன்னு அது கலண்டு ஓடிடுமா, அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு சக்கரை கண்டு போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? அச்சாணி அங்க இருக்குமா இருக்காதா? சென்டர் கோடு, அதை யாரும் ஒண்ணும் செய்ய முடியும். ஆகவே அன்பர்களே, ரகசியார்த்தமாக நமக்குள்ள பிரம்மம் அகமா இட் இஸ் இன்ஹெரன்ட்லி வித்தின் இருக்கு.
நீங்க தொடர்ந்து வரணும். இந்த ஆன்லைன்ல இதுக்கு மேல நம்ம செய்ய முடியாது. கேட்டுட்டு குறைந்தபட்சம் நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, உணவுல கட்டுப்பாடா இருந்து உடல் நலத்தை பேணுங்க. நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம். அப்புறம் சமாதானம் என்கிற பாக்கியம். ஏன்னா வீட்டுல இருக்கிறோம், கணவன் மனைவி சேர்ந்து 10 வருஷம் மேல சேர்ந்து இருக்க முடியல. அதுக்கடியில சமாதானம் போயிருது, நாய் வெளியில வந்துருது. ஆமா, எனக்கு இந்த வயசுல சட்டம் இந்த கலட்டு நாய் வெளியில வரும், ஒரு கொலை கொலைக்கும். அப்புறம் நானே வாழாட்டி சமாதானப்படுத்தி, ஏன்னா அது கிழவி இது கிழமை, எவ்வளவு நேரம் குலைக்கிறது. இது வரும், வருதானே வரும். சுதாகரிச்சுட்டு எப்படி மீண்டும் வாழாட்டிட்டு நைஸா போறது, அதை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த சமாதானம் நிற்கும். அப்படியே சமாதானத்தோட ஒரு நாள் கண்ணை மூடி போயிடுது. அவ்வளவு. வேற சண்டை போட சொல்றீங்களா? மிச்சம் இருக்கிறது வேண்டாம். ஏதோ உங்களுக்குள்ள கடமையா நல்லா ஒழுங்கா செய்து இந்த 2 ஒழுக்க பண்பாடை பின்பற்றி ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு, இந்த ஒழுக்க சீலன்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதை நீங்க ஓம்பு. உங்களை சிந்தனையாளர்கள் ஆராய்ச்சி செய்ய தகுதின்னு யாரெல்லாம் நீங்க உங்களை நினைக்கிறீங்களோ, அடுத்த கட்டத்துல 3 நாள் பயிற்சியில வாங்க. இந்த அத்வைத வேதாந்தத்தை நாம பகுத்து பார்த்து இறுதியில தொகுத்து பார்ப்போம். எல்லாரும் பிரம்ம ஞானி ஆயிடணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வாழ்க்கை.